தலைப்பு: தி போட்டோடிராமா ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 80. சிலுவை போரும் சிலுவை போர் வீரரும். முதல் சிலுவை போரை பிரசங்கித்தல். அந்த அடையாளத்தால் வெல்லுங்கள். பை திஸ் சைன் கான்கர். விசாரணை மன்றத்தின் முன் ஜான் ஹஸ் அவர்கள். ஐரோப்பாவில் கிறிஸ்தவர் என்ற பெயர் மிகவும் பிரபலமாகியது. யாராவது தங்களை கிறிஸ்தவர் இல்லை என்று மறுக்காத வரையில், அல்லது தான் ஒரு யூதன் என்று கூறாத வரையில், ஏறக்குறைய அனைவருமே கிறிஸ்தவராகவே அங்கீகரிக்கப்பட்டனர். வெறித்தனத்தோடு தீவிரமான கிளர்ச்சி வெடித்தது என்று சொல்லும் அளவிற்கு துருக்கியர், யூதர் மற்றும் பலர் மீது கிறிஸ்தவர்கள் போர் தொடுக்க புறப்பட்டு போக அதுவரை மந்தமாக இருந்த காலகட்டம் முடிவுக்கு வந்தது. இப்படியாக சிலுவை போர்கள் வரலாற்றில் முத்திரை பதித்தன. அந்த சமயத்தில் நிலவின உணர்வின் கீழாக அப்போதிருந்த ஆயிரக்கணக்கான பிரபுக்கள் தரை மற்றும் கடல் வழியாக நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து சிலுவைக்காக பிறை நிலாவுக்கு எதிராக போராடினார்கள். எருசலேம் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது மிகவும் வருந்தத்தக்கதாக கருதப்பட்டது. மேலும் புனித கல்லறையை அவிசுவாசிகளான துருக்கியரிடமிருந்து விடுவிப்பதற்கான சிலுவை போரில் ஆயிரக்கணக்கான உயிர்களும் மிகுதியான செல்வங்களும் விலையாக கொடுக்கப்பட்டன. நமது இன்றைய நிலைப்பாட்டிலிருந்தும் விஷயங்களை பற்றிய தெளிவான பார்வையிலிருந்தும் பார்க்கையில், ஜனங்கள் பொதுவாக சிலுவை போரை முட்டாள்தனத்தின் திடீர் எழுச்சி என்றும், வீணான முயற்சி என்றும், அறியாமை மற்றும் மதவெறியின் வெளிப்பாடு என்றும் கருதுகிறார்கள். ஆனால் இன்றும் இதற்கு சமமானதொரு முட்டாள்தனமும் பகுத்தறிவற்ற நிலையும் கிறிஸ்தவரிடையே காணப்படுகின்றது. மனித மனம் ஏதாவது ஒரு வகையில் சுறுசுறுப்பாகவே இருக்கும். நம்முடைய அறிவீனத்தை காட்டிலும் மற்றவர்களின் அறிவீனத்தை அடையாளம் காண்பது எளிதிலும் எளிதானது. சிலுவை போரின் காலகட்டத்தின் போது சில விஷயங்களில் இருந்த மடத்தனங்கள் இன்றுள்ள கிறிஸ்தவ மண்டலத்திலும் இருக்கின்றது என்பது என்றோ ஒரு நாள் ஒத்துக்கொள்ளப்படத்தான் போகின்றது. மாபெரும் உலக ராஜ்யங்கள் தங்களை கிறிஸ்தவ மண்டலத்தின், கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிரிவுகளாக காட்டிக் கொள்ளுகிறார்கள் அல்லவா? தங்களுடைய பீரங்கிகளிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வெடிகுண்டுக்கும் பெரும் பொருட்செலவு செய்து பெரிய பெரிய போர்க்கப்பல்களை அவர்கள் கட்டவில்லையா? அவர்கள் விலையுயர்ந்த போர்க்கருவிகளை கொண்டு வரும் படைகளுக்கு பயிற்சியளித்து அவர்களை போருக்கு தயாராக்கவில்லையா? இதற்கான நோக்கம் என்ன? ஒருவேளை கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படும் மற்றவர்கள் மீது அவர்கள் தீய எண்ணங்களை கொண்டிருப்பதாலோ, அல்லது அவர்கள் மற்றவர்களை நம்பாததாலோ அவ்வாறு இருக்கலாம். இருப்பினும் இது எவ்வளவு முட்டாள்தனமாக தோன்றுகிறதல்லவா? வேத வார்த்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் போது, அதன் நீதியும் அன்பும் ஆவியும் உலகை ஆளும் போது அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அப்போது சிலுவை போர்களிலும் பெரும் போர்க்கப்பல்களிலும் போர் ஆயுதங்களிலும் வீணடிக்கப்படும் செல்வமும் ஆற்றலும் மக்களின் பொதுவான முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தப்படும். மேசியாவின் ராஜ்யத்தால் மட்டுமே மனிதனை தேவசாயலுக்கு ஒப்பாக மீட்டெடுக்க முடியும். அதோடு கூட பிதாவின் பாதப்படியை மகிமைப்படுத்தவும் முடியும். ஆமேன்.